பொன்னியின் ஸ்டோரி சீரியல் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. மனசு எல்லாமே இதுவா இருக்கு. இதில சாப்பாடு ஒண்ணும் குறையா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அவ சொல்லிட்டு இருக்கா. உடனே அவங்க அப்பாவே உள்ள போயிட்டு தட்டெல்லாம் எடுத்துட்டு வராரு. எடுத்துன்னு வந்துட்டு சாப்பாடு எல்லாருக்கும் இது பண்றாரு. உடனே அவர் வந்து "நீ சாப்பிடலாம் இங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. வா கோமதி வா" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றா. உடனே வந்து "புடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சாப்பாடு குடுக்குறாங்க. உடனே எல்லாரும் மொத்தமா உட்காந்து "ஏய் சாப்பிட்றா சரவணா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா குடுக்குறாரு. "ஏய் நீ சாப்பிட்றா" நான் யார பத்தி எத பத்தி கவலைப்படாதடா. அந்த குடும்பம் இதுன்னு பார்த்தேன். ஆனா என்ன பண்றது? பாவம்டா நீனு. நான் என்னமோ நெனச்சு இது பண்ணேன். சரி விட்றா. நீ சாப்பிட்றா. கல்யாணத்து விஷயத்துல நீ என்னடா தப்பு பண்ண? வேற எதுவுமே பண்ணலையேடா. அந்த குடும்பம் சரியில்ல. அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? வந்தவங்க தப்பு பண்ணிட்டா அவங்களே வந்து நல்லபடி பேசுறாங்க. அவங்களும் எதுக்குமே பயப்படல. நீ ஏன்டா பயப்பிச்சுட்டு இருக்க? நீ எதுவுமே தப்பு பண்ணல. நீ எதுக்குடா யோசிச்சுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய் தைரியமா இருடா நீனு. எதுக்குடா இது பண்ணிட்டு இருக்க? ம். சரியாம விசாரிக்காம உன்ன எப்படியும் பாலுல புடிச்சு தள்ளிட்டேன்டா. கஷ்டமா இருக்குடா. அத நெனச்சா தான்டா. ஏதோ அவசரமா எடுத்த எடுத்த முடிவுல இப்படி தப்பாயிடுச்சுடா. சரி விடு. என்ன பண்றது? அப்ப தப்பா போச்சுடா. நீ விட்றா. ஒண்ணும் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். வா அப்படின்றான். இல்லப்பா. நீங்க பண்ணத பண்ணலப்பா. நான் எல்லாரும் தான் பண்ணீங்கன்னு நெனச்சீங்க. உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். விட்றா. என்னால ஆன பிரச்சனை தானே. நானே சரி பண்ணி தரேன் உனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாத. நான் இருக்கேன்லடா. அப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. "எல்லாம் சாப்பிடுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊட்டி விடுறாரு எல்லாத்தையும். "நீங்க சாப்பிடலையாங்க?" "நான் சாப்பிட்றேன் கோமதி. நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "ஏய் செந்திலு சாப்பிட்றா. அம்மா சாப்பிடுங்கம்மா. எல்லாம் சாப்பிடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க மருமகள் வந்து அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. "எல்லாரும் வீட்ட விட்டு வெளில விட்டுட்டாங்களே! இப்ப என்ன பண்ண போற? நீ எதனா வாய வந்து பேசணும்னு பார்த்தீங்கன்னா, தோஷம் சொல்லிட்டு அது சொல்லி இது பண்ணிட்டு இவ வாய்க்கு தொலைச்சுன்ட்டேடா! இப்படி பண்ணிட்டேடா மயிலு. மயில் என் பையனுக்கு பித்து பிடிச்ச மாரி ஆயிட்டேடா மயிலு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "வா வெளில போடி" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த பிடிச்சு வெளில தர்றாங்க. "இந்தா புடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னம்மா நீ இதுக்கப்புறம் இந்த டிசம்பர் கூட நீ வரக்கூடாது. உனக்கு இந்த வீட்டுக்கு வந்தவங்க வரக்கூடாது. இதோட முடிஞ்சுது அப்படின்னா கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்படியே ஒரு மாரி அப்படியே மயக்கம் வர மாரி நடந்துக்கிறா. "அம்மா மயக்கம் வர மாரி இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மயிலே "என்ன மயிலே என்னாச்சு மயிலே?" அப்படின்னு. "இதுக்கப்புறம் வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்களாம்மா. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை அவ்வளோதானம்மா" அப்படின்னு சொல்றான். "கொஞ்சமாச்சும் பார்த்து நடம்மா. எதா இருந்தாலும் தெரியாம நடந்துப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறமேல "என் மேலதாம்மா தப்பு சொல்றேன்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "நீ கொஞ்சம் கவனமா இருந்தீன்னா இந்த மாரி பிரச்சனை வந்திருக்காதுல்லம்மா. அவ்வளோதானம்மா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே போ முடியாதுல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு "இனி என் புருஷனோட திரும்பி வாழ முடியாதுல்லம்மா" அப்படிலாம் இல்ல மயிலே. "நம்ம எதா பண்ணலாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு "வாழ்க்கையே போச்சும்மா" அப்படின்னு சொல்லிட்டு போச்சும்மா வாழ்க்கையே போச்சும்மா தள்ளி அடிச்சுக்கிறா உடனே. உடனே "அழுவாத மயிலே அழுவாத மயிலே கைவிடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "என் வாழ்க்கையே போச்சும்மா" அப்படின்னு சொல்லி அழுதுன்னே இருக்கா. உடனே அவங்க அப்பா தண்ணி எடுத்து வந்து குடுத்துட்டு இருக்காரு. குடிம்மா" அப்படின்றா. கொஞ்சம் தண்ணி குடி கொஞ்சம் தண்ணி குடிம்மா" அப்படின்றா. உடனே கண்ண தொடச்சுன்னு அப்படியே இது பண்ணிட்டே இருக்கான் ஃபுல்லா. "டேய் குடிம்மா" அப்படின்றாங்க. "அப்ப நான் என் வீட்டுக்கு போறேன்ப்பா, என் வீட்டுக்கு. ஏய் உன் வீட்டு இந்த பக்கம் இருக்கு. என் புருஷன் வீட்டுக்கு போறேன். உனக்கு தான் தொரத்தி விட்டாங்கல்ல. பரவாயில்ல நான் போயிட்டு எல்லார்ட்டயும் பேசுறேன்ம்மா. நான் கோவத்துல நிறுத்தி விட்டாங்க. ஆனா மனச விட்டு பேசினா சரி புரிஞ்சுப்பாங்கம்மா. தயவு செஞ்சுங்கம்மா. அழுகாத மழை அம்மா இருக்குடான்னு" சொல்லி இருக்காங்க. கோமதி உடனே எங்க வெளில எங்க போறீங்க? மனசுக்கு ஒரு மாரியா இருக்கு. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். அப்படின்னு கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படியாச்சும் என் மயிலு என் பொண்ண வந்து நான் கல்யாணம் பண்ணி அவன் அனுப்பிச்சு விடுவேன் நானு. கண்டிப்பா அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவேன். ஏன்னா இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டான் அவன் கூட. இதுக்கப்புறம் கண்டிப்பா விட மாட்டேன். நான் வந்து எப்படியா அனுப்பிச்சு வைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லிலாம் சொன்னாங்க. ஆனா எப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன் பார்த்தல. அதே மாரி கண்டிப்பா ஏதோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.